இதுக்குள்ளதான் போக போறேன் எரிமேடைக்கு. இது ரீசெண்டா போச்சிருப்பாங்களாட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு ரத்த காவெல்லாம் வாங்குது. பயமா இருக்குங்க. பிரியாணி எல்லாம் ஐஸ் கட்டியாட்ட ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம இதுக்குள்ளதான் போக போறோம் எரிமேடைக்கு. இடத்த பார்த்தா ஜிகிலா இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த சுடுகாடு சுத்தி பார்த்துக்குவோம். சுத்தி பார்த்துட்டு தான் கொஞ்சம் பயம் இல்லாம ஆரம்பிக்க முடியும். நீங்க கீழே பார்த்து வாங்க. பாட்டிலாம் இங்கேயும் போச்சிருக்கிறாங்க, அங்கேயும் போச்சிருக்கிறாங்க. இது என்ன கல்லெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல ஒரு ஆள் போச்சிருக்கிறாங்க. வேண்டாம், ரொம்ப கிட்ட போறது எனக்கு கொஞ்சம் அள்ளு விடுது. நீ அடுத்து அந்த பக்கம் போலாம். எங்க கூடவே வாங்க ஜி. ஏங்க நீங்க ஏன் ஜி தனியா விட்டீங்க? க்ளோஸா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஜி. இதுதான் இங்கேயும் போச்சிருக்கிறாங்க. நான் கூட இது ரீசெண்டா போச்சிருப்பாங்களாட்டு இருக்குதுங்க. அடங்கப்பா நினைச்சாலே அள்ளுடுது. அங்கே பாருங்க சடங்கெல்லாம் பண்ணிட்டு மாலையெல்லாம் போட்டு போய்க்கிறாங்க. மாலையெல்லாம் இதாங்க பேக் சைடு வியூ பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, அந்த பக்கம் தான் நம்ம உட்காந்து சாப்பிட போகிறோம். இதுக்கு மேலே சுற்றுற அளவுக்கெல்லாம் மனசில் அவ்வளோ தைரியம் கிடையாது. தைரியம் கொஞ்சமாக இருக்குது. அதையும் கொஞ்சம் நிறைய ஏற்றிட்டு மனசில் வீடியோ எடுத்துருவோம். எப்படியோ நம்ம வந்துட்டோம் எரிமேடைக்கு. டைம் பார்த்துட்டிங்கன்னா 12:01 ஆயிடுச்சு. நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா பிரியாணி சாப்பிட போகிறோம். அது சாதாரணமாக இல்லை, நம்ம நண்பன் பேய் நண்பன் கூட சாப்பிட போகிறோம். இங்கே சக்கரம் போட்டு இதான் எரிமேடை பார்த்துக்கோங்க. பார்த்தாலே கொஞ்சம் அள்ளு விடுது. இருந்தாலும் மனசில் தைரியத்தை ஆரம்பிச்சுட்டு வந்திருக்கிறேன். கத்தி தப்பாக நினைச்சாங்க. எலுமிச்சம்பழம் அந்த அளவுக்கு கோலம் போட தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி சக்கரத்தை போடுறேன். என்னமோ உயிங்கிற மாதிரியே இருக்குதுங்க. வேற சுடுகாடா. நம்ம ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்க, முக்குல கறி எடுத்துட்டு போனாலே அவன் ஆக்சிடென்ட் ஆகி விழுகுறான் அப்படின்னலாம் சொல்லுவாங்க. நம்ம இப்போ சுடுகாட்டுக்குள்ளேயே வந்து அதே கறி எடுத்துட்டு சாப்பிடும். இல்லைங்க ரத்த காவெல்லாம் வாங்குது. வேற வந்துட்டோம். பயப்படாம எடுத்துருவோம். லைட்டா தான் பட்டிருக்கு. எப்படியோ நம்ம சக்கரத்தை வரைஞ்சாச்சு, எலுமிச்சம்பழத்தை அரைச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா ஸ்பீடு இருந்துச்சா இந்த எலுமிச்சம்பழம் நகுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் சொல்லுவாங்க, சக்கரத்தை கட்டி அதை வச்சா பேய் அடைக்க முடியும். இப்படி பேய் வந்து உள்ளே அடைஞ்சதுன்னா அந்த 3 எலுமிச்சம்பழத்தில் ஏதோ ஒரு எலுமிச்சம்பழம் நடுங்கும், அதிரும். வாங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். ரொம்ப நேரம் இங்கே இருந்துட்டுங்க. வந்து ஒரு 10 நிமிஷமாட்ட வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். எலுமிச்சம்பழம் லைட்டாக அதிக மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. இருந்தாலும் வாங்க நம்ம சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதனால் எரிமேடைக்கும் கொஞ்சம் பிரியாணி சாப்பிட போகிறோம். அங்கெல்லாம் யார் அந்த காலத்துலேயே கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. இந்த சோதனை எனக்கு நானே கொடுத்துட்டு ஒரு சோதனைங்க. வாழ்க்கையில் தைரியமாக இருக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது, விடாமுயற்சியும் விடக்கூடாது அப்படின்னு நானே மோட்டிவேஷன் பண்ணி நம்ம தைரியத்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதால சுடுகாட்டுலேயே நைட் 12 மணிக்கு வந்து உட்காந்து பிரியாணி சாப்பிட போகிறேன். பிரியாணி
சாப்பிட்டு பார்த்துருவோம். கை கொஞ்சம் நடுங்குது. இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கே பயமாக இருக்குங்க. பிரியாணி எல்லாம் ஐஸ் கட்டியாட்டம் ஆயிடுச்சுங்க. அப்போ வாங்கினது இன்னும் சவுண்ட் கேட்க இங்க இருக்கே பயமா இருக்குங்க. எவ்வளோ பெரிய பீஸ் எல்லாம் வச்சுக்கிறேன். சுடுகாட்டுக்கு வரும்போதே இதோட பீஸ் வைப்பான். இப்போ முனி படத்தில் ராஜ்கிரண் மேன் பாய் மூலம் சாப்பிட்டு கேமராமேன் சாப்பிட்றீங்களா? ஆளுக்கு ஒரு வாய் தெரியுது, நீ மூடு. இருக்குங்க சாப்பாடுக்கே பிடிக்கல. அப்படி இருக்குது. ஆனால் சுத்தமாக பிரியாணி வாசனையே வர மாட்டேங்குது. இல்லையா? ஏதோ சாப்பிட்டு இருக்கிற சாப்பாடு இந்த மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை இந்த இடம் பேட் வைப்ரேஷனால் அப்படி இருக்குதான்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயில்னா குட் வைப்ரேஷனாக இருக்கும். அதான் அந்த கருவறைக்குள்ளே போயிட்டோம்னா நமக்கு எந்த கெட்ட சிந்தனையும் வராது. ஆனால் சுடுகாடு அதுக்கு அப்படியே ஆப்போசிட். எங்கே பார்த்தாலும் பேட் வைப்ரேஷனாக தான் இருக்குது. நாய் எத்தனை பேர் வச்சுருக்கோம். வீட்டிலேருந்து யாரோ என்னை பார்த்துட்டு எனக்கு ஒரு வாய் விடுறான்னு சொல்கிற மாதிரியே இருக்குங்க. எதுக்கும் அவங்களுக்கும் ஒரு வாய் வச்சிருவோமா? மனுஷங்க சாப்பிட்டு வச்சு தப்பு பயத்தில் மறந்து என்னங்க வழக்கமாக கடையில் ஒரு பிரியாணி வாங்கினா அது சாப்பிட்டோன்னா நமக்கு வயிறு நம்பவே நம்பாது. வயிறு நம்ப தண்ணி குடிச்சிட்டு படுத்தாதான் பிரியாணியே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே துளியோண்டு பிரியாணி 100 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்து சாப்பிடவே முடியலைங்க. அப்படியே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்குது. யாரோ நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. நாங்கள் அப்பா அந்த இடத்த பார்த்தோன்னே திக்குன்னு பயந்துட்டேங்க. அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? இதாங்க கேமராவில் திக்காட்டுறீங்க. வெள்ளையா தெரிஞ்சு போதுங்க. இங்கே பாருங்க, நம்ம லைட்டை பாருங்க, வண்டி லைட்டு. ஒருவேளை பிரியாணி பார்த்து யாரும் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி வச்சுக்கோ. போதுங்க, இதை எடுத்து யாருக்காச்சும் வச்சிடலாம். எப்படி இருந்தாலும் சாப்பிடாம தான் வந்த வீட்டிலேருந்து. இதுக்குள்ளே சாப்பிட்றவங்க சத்தி பண்ணாலும் சாப்பிட முடியலைங்க. சரியான பேட் வைப்ரேஷன் தான். இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. அங்கே யாரும் நிற்கிற மாதிரியே இருக்குது. ஒத்தா என்னவோ நிற்கிறது. அட இங்கேயும் என்னமோ இருக்குதுடா. எப்படியோ பயந்து உயிர் தப்பிச்சா போதுன்னு ஓடி வந்துட்டேங்க. சாப்பிட்டதெல்லாம் வயிறு கலக்குது, கடக்குது. ஆனால் இந்த ரிஸ்க் இனிமேல் யாரும் செஞ்சிடாதீங்க. அவசரப்பட்டு அவன் வீடியோ போட்டுக்கிறான், இவன் வீடியோ போட்டுக்கிறான், நம்மளும் போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு மட்டும் ஆரம்பிக்கவே கூடாதுங்க. ஐயோ சாமி, நினைச்சாலே உடம்பெல்லாம் சிலுக்குதுங்க, கையெல்லாம் சிலுக்குது. ஓகே போதும், நீ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.